ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, அதிர்ஷ்டமான வேலை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைத்தேன். அந்த அதிர்ஷ்டம் வாய்ந்த வேலை இன்றைய அதிர்ஷ்டமான தினத்தில் நீ என் பிள்ளையாக தொட்டிருக்கின்றாய். பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வர காத்திருக்கின்றது. அதிர்ஷ்டமான வேலை இன்றைய தினத்தில் நீ தொட்டிருப்பதால் உன்னுடைய மனதின் விருப்பம் இன்றைய தினத்தில் ஈடேறும். சந்தோஷமான செய்திக்காகவும் சந்தோஷமான பல நிகழ்வுகளுக்காகவும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இந்த முருகனுக்கு தெரிந்திருக்கின்றது. தெரிந்த விஷயங்களிலெல்லாம் இன்னும் மாறுதல்களை ஏன் ஏற்படுத்தவில்லை என்று உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை மாற்றத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். உன்னுடைய விஷயத்தில் நான் கல்லாக எப்பொழுதும் இருந்ததில்லை. உயிரோட்டத்தோடு என் பக்தர்களின் விஷயத்தில் நான் எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்பா முருகா, என் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொடு, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடு. காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. எனக்கு பயமாக இருக்கின்றது. நடக்காதோ என்கின்ற பயம் எனக்குள் எழுகின்றது. உன்னைதான் நம்பி இருக்கின்றேன். உன்னுடைய பாதத்தை சரணடைந்து விட்டேன். என் வாழ்க்கையை உன் கரத்தில் ஒப்படைத்து விட்டேன். முழுக்க முழுக்க உன் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நீ இந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றி விட வேண்டும். என் வாழ்விற்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும். தடைப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்றி கொடுக்க வேண்டும். நான் கேட்ட வரத்தை கொடுத்து எனக்கு அருள்மழை பொழிந்திட வேண்டும் என்று என் பக்தர்கள் அன்றாடம் கூறக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் என் மனமாற செவியார கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். கேட்டதை அப்படியே மறந்து விடாமல் கேட்ட நொடி முதலேயே அதற்கான வேலைகளில் மிகுந்த ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் சந்தோஷத்துடனும் நிறைவேற்ற துடிப்போடு வேலைகளை செய்கின்றேன். ஒருவரையும் நான் எப்பொழுதும் நிராகரித்தது இல்லை. சில விஷயங்கள் நீங்கள் கேட்பது உங்களுக்கு ஏதுவாக இல்லை என்றால் அந்த விஷயத்தில் உடனுக்குடனேயே உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை புரிய வைத்து இந்த முருகனின் சக்தியை உணரவும் வைக்கின்றேன். அப்பா முருகா, என் கண்ணை திறந்து விட்டாய், எனக்கு நல்ல காலத்தை காண்பித்து விட்டாய் என்று ஆனந்தத்தில் என்னை தேடி வந்து நன்றி சொல்லக்கூடிய பக்தர்கள் ஏராளம். உனக்கான நன்மையையும் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். இதுவரை நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று தவறாக எண்ணிவிடாதே என் குழந்தையே. எல்லா நேரத்தையும் உனக்கான பொன்னான நேரமாக அமைக்க இங்கு நான் ஒருவன் உனக்காக எப்பொழுதும் இருக்கின்றேன். எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றிக் கொடுக்க இந்த கந்தனுடைய கருணை எப்பொழுதும் உன் வாழ்வில் பரிபூரணமாக செயல்படும். எந்த விஷயங்களெல்லாம் உன் வாழ்வில் இருக்க வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் வைத்து, எந்த விஷயங்களெல்லாம் உன் வாழ்வில் இருந்து புறக்கணிக்க வேண்டுமோ அந்த விஷயங்களையெல்லாம் புறக்கணித்து, எந்த விஷயங்களையெல்லாம் அறவே அகற்ற வேண்டுமோ அந்த விஷயங்களையெல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை நான் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உன் மனதை நான் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். முன்பெல்லாம் பல விஷயங்களில் உனக்கு குழப்பம் இருந்தது. இப்பொழுது அந்த விஷயத்தில் உன் மனம் ஒரு தெளிவை பெற்றிருக்கின்றது. என்னை வணங்கிய பின் உன்னுடைய மனதிலும் உன்னுடைய உள்ளத்திலும் இதயத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் என்பது நீ உணரக்கூடிய மாற்றங்கள். முன்பு நீ எப்படி இருந்தாய், இப்படி நீ எப்படி இருக்கின்றாய்? முன்பு உன் மனநிலை எப்படி இருந்தது, இப்படி உன்னுடைய மனநிலை இப்படி மாறியிருக்கின்றது. உன் வாழ்க்கை நிலையிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இதையெல்லாம் சிறிது கவனத்திற்கு கொண்டு வந்தால் என் சக்தி எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்று நீ தெரிந்து கொள்வாய். இருளில் இருந்த உன் வாழ்க்கையை வெளிச்சத்தை நோக்கி நான் கொண்டு வந்திருக்கின்றேன். சோகத்தில் இருந்த உன் மனதை மகிழ்ச்சியை நோக்கி நான் இழுத்திருக்கின்றேன். நொடி பொழுதும் இமைக்காமல் உன் வாழ்க்கையை கவனித்து கொண்டிருக்கும் நான் உன் வாழ்விற்கு ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுக்க காத்தும் இருக்கின்றேன். சண்டைகளும் சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் வீண் விவாதங்களும் தேவையில்லாதது. அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவையானது. எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நீ சகிப்புத்தன்மையோடு இருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் உனக்கு ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அவசரப்பட்டால் எதுவும் வேலைக்கு ஆகாது. அவசரமின்மை இருக்க வேண்டும்.
வேகம் மட்டும் போதாது, விவேகமும் அந்த இடத்தில் இருந்தால்தான் இரண்டும் சேர்ந்து அது வெற்றியை பெறக்கூடிய தகுதியாக மாறும். முடிவில்லாமல் எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. வழியில்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையும் இருந்துவிட முடியாது. வாழ வழி இல்லை என்று எப்பொழுதும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் என் பக்தர்களுக்கு இல்லை. ஏதாவது ஒரு வழியில் உனக்கான தீர்வும் நன்மைகளும் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். எந்த திசை சென்றாலும் இந்த முருகனுடைய திருவுருவமும் நாமமும் உன்னுடைய கண்களிலும் செவிகளிலும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் ஒலித்து கொண்டும் தான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, துன்பத்தின் பிடியில் நீ இருந்தால் இந்த கந்தன் உன்னை இன்பத்தின் பிடிக்கு நிச்சயம் மாற்றி விடுவேன். உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தால் அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வேரோடு அழித்து நேர்மறையான எண்ணங்கள் உதிக்க நான் உன்னை ஆயத்தப்படுத்துவேன். என் மீதான பக்தியின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க உன் வாழ்விலும் உன் மனதிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எல்லையற்ற இன்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. ஒரு விஷயத்தை பல முறை என்னிடம் கேட்டிருக்கின்றாய். கேட்டிருந்தும் இவ்வளவு நாளாக கிடைக்காதது இப்பொழுது என்னுடைய அனுமதியோடு பரிபூரண மனநிறைவோடு உன் கரங்களில் வந்து சேரும். எப்பொழுது எல்லாம் உன் கண்கள் கலங்க தயாரானதோ அப்பொழுது எல்லாம் அந்த இடத்தில் அந்த கலக்கத்தை நிறுத்தி ஆனந்தத்தை உடனே உன் மனதிற்குள் புகுத்தி உன்னை வலிமை படைத்தவனாக நான் மாற்றுகின்றேன். தீர்வில்லாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு முற்றும் வைத்து வேறு ஒரு பாதையில் உன்னை அழைத்து செல்ல நான் முற்படுகின்றேன். நல்ல பாதை தீய பாதை என்கின்ற இரு பாதைகள் உன் கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கால்கள் எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதில் என் மீதான பக்தி உனக்கு அதிக அளவில் உதவியாக இருக்கும். நல்ல பாதையை நோக்கி நீ நடந்து வர ஆரம்பித்து விடுவாய். தீய பாதையினுடைய வழி தெரியாமலேயே போகும். என்னுடைய அருளும் உன் வாழ்க்கையில் என் மீதான பக்தியும் உனக்கு மிக பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். நீ தொட்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்ட வேலானது பேரதிர்ஷ்டத்தையும் மாபெரும் வெற்றியையும் உனக்கு இனி கொடுத்து கொண்டே இருக்கும். உறக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்வானது நிம்மதியான உறக்கத்தையும் நல்ல சந்தோஷமான எழுதலையும் தினந்தோறும் பெறும். ஒவ்வொரு நாளும் இன்பமான பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் இனி நடக்கத் தொடங்கும். முருகனுடைய பெருமையை அறிந்து வணங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெருமைப்படக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயம் இருக்கும். என்னை வணங்கும் நீ நலமாக தான் வாழ்வாய். நல்லது நடக்கும்.